மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ஜென்ம ராசியான மிதுன ராசிக்கு 9வது கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் கோச்சார நிலையில் உங்களின் மிதுன ராசிக்கு 10வது ராசியான மீன ராசிக்கு வந்துள்ளார். 2.5 ஆண்டுகள் சனி பகவான் இங்கு தங்கியிருந்து தரும் பலன்களையும் மேலும் 3, 6, 10ஆம் பார்வையால் தரும் பலன்களையும் பார்ப்போமாக. சனி பகவான் உங்கள் ராசிக்கு திருவோணாதிபதி ஆவார். மேலும் அவர் உங்கள் ராசிநாதன் புதனுக்கு நட்பு கிரகம் ஆவார். ஜோதிட நூல்களில் சுப கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருந்தால் நன்மைகள் செய்யாது என்றும், பாவ கிரகங்கள் கேந்திரஸ்தானங்களில் இருந்தால் நன்மையான பலன்களை தரும் என்று கூறப்பட்டுள்ளது. ஜோதிட சுருதிகளின் கூற்றுப்படி பாவ கிரகமான சனி பகவான் இப்போது கேந்திரத்தில் சுப ஆதிபத்தியம் பெற்று பல நன்மைகளை செய்வார். மீனராசியில் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி, சனியின் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி, சனியின் நட்பு கிரகமான உங்கள் ராசிநாதன் புதனின் ரேவதி நட்சத்திரம் உள்ளது. குருவிற்கு சனி நட்பு, புதனுக்கு சனி நட்பு கிரகமாகும். இதனால் சனி பகவான் நன்மைகளை மட்டுமே தருவார். காலபுருஷ தத்துவப்படி கர்மஸ்தானம் மகர ராசியாகும். மகர ராசியின் அதிபதி சனி பகவான் ஆவார். இங்கு நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசிக்கு 9வது ராசியான தனுசு ராசி பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களை குறிக்கும். தனுசு ராசியின் அதிபதி குரு ஆவார். இதை பூர்வ புண்ணியாதிபதி கிரகம் என்று சொல்லுவார்கள். இந்த பூர்வ ஜென்ம பாவ சாபத்தை கர்மம், கர்மா என்றும் கூறுவர். நல்லா புரிஞ்சுக்கோ. கர்மம், கர்மா. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் உயர்வு, தாழ்வு, செல்வம், நிலம், பூமி, வீடு, வாகனம், உணவு, உடை இது அடைய தொழில்தான் காரணம். நாம் செய்யும் தொழிலை கர்மம் என்றும், ஒருவருக்கு என்ன தொழில் செய்தால் வாழ்வின் உயரத்தை அடையலாம் என்று தீர்மானிப்பவர் தொழில் கிரகமான சனி பகவான் ஆவார். கர்மா, கர்மம் என்பது வேறு, கர்மம் அதாவது தொழில் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்மம், தொழில் கர்மாதிபதி சனி பகவான் ஆவார். மிதுன ராசி என்பர்களே, உங்களின் கர்ம தொழில் ஸ்தானத்திலேயே தொழிலுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது கோச்சார நிலையில் வந்து அமர்ந்துள்ளார். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் நிகழ்வாகும். ராசி, நட்சத்திரம், கிரகம் என அனைத்தும் ஒருங்கே இப்பொழுது நன்மை தரும் நிலையில் உங்களுக்கு அமைந்துள்ளது. மீன ராசியில் அதிக பலத்துடன் அமர்ந்துள்ள சனி பகவான் உங்கள் ஜீவனத்திற்கு தொழிலை ஏற்படுத்தி வைப்பார். உங்கள் ராசிநாதன் புதனுக்குரிய தொழில்களான கல்வித்துறை, பள்ளி, கல்லூரிகள், நிர்வாகம், வாணிபம், வியாபாரம், கடைகள், தரகு, கமிஷன் வண்டி, ஆடிட்டர், ஆசிரியர், வக்கீல், பத்திரிகை தொழில், ஐடி துறை இவர்களுக்கு நல்ல பலன்களை தருவார். கடந்த 2 வருடமாக சரியான தொழில் அமையாத நிலை, தொழிலில் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்காத நிலை, பிறருக்கு அடிமை போல் இருந்து பணியாற்றியது, சொந்த தொழில் செய்தவருக்கு நஷ்டம், கடன், நாணயம், நம்பிக்கை குறைந்து போயிருக்கும். மீனராசிக்கு வந்துள்ள சனி பகவான் அருள் பார்வையால் இனி இந்த நிலை மாறும். உத்தியோகம் இல்லாதவர்க்கு உத்தியோகம் கிடைக்கும். தொழிலில் மேன்மை அடைவீர்கள். இழந்த பணம், பொருள், யுகத்தை அடைவீர்கள். புகழை அடைவீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். உத்தியோக உயர்வை எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். அலுவலக மாற்றம், இடமாற்றம் உண்டு. தொழில் ரீதியாக அனைத்து முன்னேற்றமும் உண்டு. தாய்மாமன் வழியில் நன்மை உண்டாகும். உறவினர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் உறவுகளிடையே உள்ள குழப்பங்கள் தீரும்.
பகைகள் கூட உறவாகும். மீன ராசியில் உள்ள சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 3, 6, 10வது ராசிகளை பார்வையிடுகிறார். அதன் பலன்களை என்ன தருவார் என்று பார்ப்போம். சனியின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12வது விரயஸ்தானமான ரிஷபத்தை பார்க்கிறார். ரிஷபராசி விரயஸ்தானமாக இருந்தாலும் அதன் ராசிநாதன் சுக்கிரன் ஆவார். சனிக்கு சுக்கிரன் நட்பு கிரகம். அதனால் சனியின் பார்வையால் அதிகமான நன்மைகளை அடைவது நீங்கள்தான். ரிஷபராசிக்கு 1, 5, 9 திரிகோண ராசியில் ரிஷபம், கன்னி, மகரம் இதுநாள் வரை திரிகோண ராசியில் ரிஷபராசியில் கூறியிருந்தும் எந்தவித பலன்களையும் அடைந்திருக்க மாட்டீர்கள். ஆரோக்கியம் சீர்குலைவு, காரிய தடைகள் போன்ற சிரமங்களை அடைந்திருப்பீர்கள். காரணம், ரிஷபராசிக்கு மற்றொரு திரிகோண ராசியான கன்னியிலிருந்து எல்லா காரியங்களையும் தடைகளை தந்து வந்தார். இந்த வருடம் ராகு கேது பேச்சியால் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து ராசி மாறி சிம்ம ராசிக்கு வந்து விடுவார். அதனால் திரிகோண ராசி பலம் வலுவடையும். சனியின் 3ஆம் பார்வை ரிஷபராசியில் திரிகோண ராசியான கன்னி மகரத்திற்கு நன்மைகளை தரும். 3ஆம் பார்வையால் இதுவரை திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். சுபகாரியங்கள் செய்ய நேரிடும். சனியின் 6ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசியாகும். சிம்ம ராசி சூரியனின் ஆட்சி வீடு. தந்தைக்கு சில சிரமங்கள் உண்டாகும். கேது சிம்ம ராசிக்கு வருவதால் தந்தையின் முயற்சிகளில் தடை உண்டாகும். தொழிலில் தடை தாமதம் உண்டாகி வருமானம் குறையும். கடன் தொல்லை அதிகமாகும். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் பொறுப்பேற்று உறவினர்களின் ஆதரவோடு தொழில் சீராகும். சனி 10வது ராசியிலேயே உள்ளார். ஸ்தான பலம், ராசி பலம் 2 நன்மைகளை தரும். ரிஷபராசிக்காரர்களும் கன்னிராசிக்காரர்களும் உதவி செய்வார்கள். 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு வந்துள்ளார். தொழில், வாழ்க்கை, பொருளாதாரம் அனைத்திலும் மாற்றம் தருவார். ஆகையினால் மிதுன ராசி அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் வாழ்வை மகிழ்விக்க செய்வார் என்பது எந்த விதமான